அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை சேப்பாக்கம் பகுதியில் இலவச வேட்டி சேலை வழங்குவதாக கூறி மக்களை அழைத்து வந்த திமுகவினர் அமைச்சர் வரவில்லை என கூறி நீண்ட நேரம் வெயிலில் மக்களை காத்திருக்க வைத்து அட்டூழியம் செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். வணக்கம். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளையொட்டி இன்று சென்னை பார்த்தசாரதி கோயிலில் முதியோர்களுக்கும் வேட்டி மற்றும் சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று கூறி விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் விளம்பரம் ஒன்று நேற்றே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இன்று காலை 9 மணியிலிருந்தே கோயிலை சுற்றியுள்ள முதியோரை வரவழைத்து அங்கே நீண்ட வரிசையில் நிற்க வைத்திருக்கிறார்கள். 12 மணிக்கு சரியாக இந்த முதியோருக்கு வேட்டி சேலை வழங்கப்படும் என விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் துணை முதலமைச்சராகவும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலும் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக உள்ள சேகர்பாபு அவர்கள் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக ஏற்று முதியோருக்கு இந்த இலவச வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்காக காலை 9 மணிக்கே அங்க இருக்கக்கூடிய முதியோர் அனைவருமே அங்க அழைத்து வந்து நீண்ட வரிசையில் நிற்க வைத்திருக்கின்றனர். ஆனால் நிகழ்ச்சி நடைபெறும் மேடைக்கு துணை முதலமைச்சரோ அல்லது இந்து அறநிலையத்துறை அமைச்சராக உள்ள சேகர்பாபுவோ யாரும் வராததால் முதியோர் அனைவருமே அங்க நீண்ட வரிசையில் நிற்க வைக்கப்பட்டனர். வரிசையில் நிற்க முடியாத முதியோர்கள் வெளியே வந்த போதும் அவர்களையும் வெளியே விடாமல் அங்க இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் முதியோரை விரட்டி நீண்ட வரிசையில் நிற்க வைத்து நிர்பந்தப்படுத்துவதாக பாதிக்கப்பட்ட முதியோர் குற்றம் சாட்டுவதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏராளமான இருக்கைகளும் மேடையும் அமைக்கப்பட்டு இலவச வேட்டி புடவை என அனைத்துமே கொண்டு வரப்பட்ட நிலையிலும் கூட 2 மணி ஆகியும் அங்கு அமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் வராத காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய முதியோர் நீண்ட வரிசையில் மிகுந்த பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி அவர்கள் காத்திருக்கின்றனர். அமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் வராததால் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் தங்களுக்கு வேட்டியும் வேண்டாம் இலவச சேலையும் வேண்டாம் என அங்கு இருந்த ஒரு முதியோர் என வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பலர் வெளியே வந்ததை நம்மால் பார்க்க முடிந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை விளம்பரப்படுத்தி இலவச வேட்டி மற்றும் சேலை வழங்குவதாக முதியோரை நீண்ட வரிசையில் காத்திருக்க வைத்தது அங்கு 9 மணியிலிருந்து காத்திருந்து திரும்பி சென்ற முதியோரிடம் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். முடியல, மயக்கமா இருக்கு. எதுக்காக வந்தீங்க? புடவை கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்றாங்க, அண்ணா நினைவு நாள் சொன்னாங்க, அதனால வந்தோம். 8 வந்தாங்க, 3 ஹவரா நின்று முடியல, மயக்கமா இருக்கு. எதுக்காக வந்தீங்க? புடவை கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்றாங்க, அண்ணா நினைவு நாள் சொன்னாங்க, அதனால வந்தோம். 8 வந்தாங்க, 3 ஹவரா நின்று முடியல, மயக்கமா இருக்கு. எதுக்காக வந்தீங்க? புடவை கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்றாங்க, அண்ணா நினைவு நாள் சொன்னாங்க, அதனால வந்து